Hello guys, good evening. ஓகே, அட்டன் போட்டிங்களா? பரவாயில்லைங்க, ட்ரெயின் ஆயிட்டீங்க பசங்க. ஓகே, இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா டைம் லீஃபோட கிரெட் ஆப்ரேஷன். இந்த டைம் லீஃப் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்துட்டு டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்றது. ஓகே, ஸோ இப்போ டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்றது மீன்ஸ் நம்ம ஒரு ஆர்கிடெக்சர் பார்த்தோம் இல்லையா, டிசைன் பேட்டர்ன், மாடல், வியூ, கண்ட்ரோலர். மாடல் அப்படின்னு ஒன்று இருக்கும், வியூ பார்ட் ஒன்று இருக்கும், கண்ட்ரோலர். வியூங்கிறது ஃப்ரண்ட் எண்டுக்கான லாஜிக், கண்ட்ரோலர் அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் என்னது இந்த சர்வருக்கான லாஜிக். ஸோ அந்த லாஜிக் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இன்னைக்கு நம்ம டேட்டா பேஸ் கூட எப்படி கனெக்ட் பண்றது, ஓகே, ஸோ அப்படிங்கிற ஆக்டிவிட்டீஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக ஜஸ்ட் டைம் லீஃப் கிரெட், திஸ் இஸ் அ ரியல் டைம் ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்ம போட்டுருக்கோம். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா இதில் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த எம்ப்ளாயி அப்படின்னு ஒன்று வச்சிருக்கோம் இல்லையா ஆல்ரெடி, அதை வச்சு நம்ம என்ன பண்றோம்னா கெட் எ லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி, ஆட் த நியூ எம்ப்ளாயி, அப்டேட் அன் எம்ப்ளாயி, டெலிட் அன் எம்ப்ளாயி, இதுதான் பண்ண போறோம். ஆனால் எதை வச்சுன்னா டைம் லீஃப் யூஸ் பண்ணி. இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் ரெஸ்ட் ஏபிஐ, கரெக்ட். அப்போ அந்த ரெஸ்ட் ஏபிஐ மீன்ஸ் நம்ம ஒரு என் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கோம், அந்த என் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ஆட்னா ஆட் ஆகுது, டெலிட்னா டெலிட் ஆகுது, அப்டேட்னா அப்டேட் ஆகுது, கரெக்டா. ஆனா இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா அந்த பேஜ்ல ஒரு யூஐ பார்ட் நம்ம ரெடி பண்றோம், பட்டன்ஸ் வைக்கிறோம். அந்த பட்டனை கிளிக் பண்ணா இப்போ இதை தான் பேசுறோம். சரி, அந்த கலர்ஸ் நம்ம ஸ்டைல் பண்றோம், அந்த யூஐ பார்ட் சம்திங் லைக் தட் இருக்கு இல்லையா, அதுதான் ஆட் எம்ப்ளாயி, கெட், ஆஃப்டர் தட் அப்டேட், டெலிட். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு நமக்கு என்ன தெரியும்னா டைம் லீஃபோட எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிற ஒன்று தெரியணும் இல்லையா, ஆக்ஷன் இது தெரியும் நமக்கு, ஆப்ஜெக்ட், ஃபீல்டு. ஸோ தீஸ் ஆர் ஆல் என்னது எக்ஸ்பிரஷன்ஸ். இது எதுக்காக, ஆக்ஷன்ங்கிறது என்ன பண்ணோம், அதுல லிங்க் கொடுப்போம், கரெக்டா. ஆப்ஜெக்ட்ங்கிறது என்னது, அந்த மாடல் ஆட்ரிபியூட்டை ரெஃபர் பண்றதுக்காக. ஃபீல்டுங்கிறது என்ன பண்ணோம், பைண்ட் த இன்புட் ஃபீல்ட் டு த ப்ராப்பர்ட்டி ஆன் த மாடல் ஆட்ரிபியூட், கரெக்ட். அந்த ஃபார்ம்ல இருக்க ஃபீல்டையும் டேட்டா பேஸ் இந்த டேபிள்ல இருக்க ஆட்ரிபியூட்ஸ் மாடல் அதையும் பைண்ட் பண்றதுக்காக தான் அந்த ஃபீல்டு. அந்த ஃபீல்ட்ல தான் நம்ம என்ன கொடுத்துருப்போம்னா அந்த மாடல் எழுதின கைண்ட் ஆஃப் டேட்டா கொடுத்துருப்போம். ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட் டாட் ஃபர்ஸ்ட் நேம், ஸ்டூடெண்ட் டாட் லாஸ்ட் நேம், அந்த ஃபீல்டுல இருக்கும். அப்ப இதுதான் பைண்ட் பண்ணுதுன்னு இந்த ஒரு பர்டிகுலர் டைம் லீஃபோட எக்ஸ்பிரஷன்ஸ். சரியா, சரி ஓகே. இப்போ இதுக்காக நம்ம என்னென்ன திங்ஸ் எல்லாம் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இன்டெலிஜே ஓபன் பண்ணிக்கிறோம், அதே மாதிரி நம்ம டேட்டா பேஸும் ஓபன் பண்ணிக்க போறோம். ஆல்ரெடி எம்ப்ளாயி நம்ம கிட்ட இருக்கு இல்லையா, இந்த எம்ப்ளாயி தான் நம்ம யூஸ் பண்ணோம். இ-காமர்ஸ் சரி, எம்ப்ளாயி ஏதாவது இருக்கா? எஸ், எம்ப்ளாயி டைரக்ட் இந்த டேபிள தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே சம் கைண்ட் ஆஃப் டேட்டாஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதை வேணா என்ன பண்ணிக்கோங்க, இந்த டேபிள வேணா ட்ராப் பண்ணிட்டு ட்ராப் நோ கொடுத்துட்டு அப்படின்னு நமக்கு என்ன பண்ணிடும், எஸ். இப்போ நமக்கு இங்க என்ன இருக்காது, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், இப்போ நமக்கு டேபிளே இல்லை, கரெக்டா. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த இடத்துல டேபிள் வேணும். என்ன பண்ணலாம், ஆல்ரெடி கமாண்ட் இருந்துச்சு இல்லையா, இதுல ஏதாவது போட்டு வச்சிருப்பேன். சரி ஓகே, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். இப்போ எனக்கு என்ன பண்ணா இதுல ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ணணும், இதா. ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கொரி எழுதலாமா, ஆல்ரெடி இருக்கிறதே எடுத்துக்கலாம், அதான் வேலை செஞ்சு போயிட முடியும். ஸோ எதுல இருக்கும், 13 13
கொரி சரியா புரியுது சரி யூஸ் இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் எம்ப்ளாயி டைரக்ட் ஓகே இப்போ கிரியேட் டேபிள் எம்ப்ளாயி டேபிள் கிரியேட் ஆயிருக்கான்னு பார்க்க போறோம் டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வேல்யூஸ் வந்து இதுல இருக்க வேல்யூஸ் நம்ம சும்மா செக் பண்ணிக்கலாம் இது இல்லாம பண்ணலாம் கரெக்டா ஐடி வந்துருச்சு சரியா சரி ஓகே இப்போ நமக்கு டேட்டா பேஸ் ரெடி இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் எம்ப்ளாயி டைரக்டரிங்கிறத லிங்க் பண்ண போறோம் இந்த கைண்ட் ஆஃப் திங்ஸ் தான் எனக்கு பேஜ்ல வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஃபைன் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம் ஆல்ரெடி இருக்கிறத வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை புதுசாகவே பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா லாஸ்டா என்ன பார்த்தோம் எம்ப்ளாயி கிரெட் டெமோ கரெக்ட் இதுல என்ன இருந்துச்சு எம்ப்ளாயி கிரெட் ஒன்று ஓகே இதுல என்ன செக் பண்ண எஸ் எம்ப்ளாயி இதுதான் இது முன்னாடி ஏதோ போட்டேன் ஏதோ இது ஆல்ரெடி உள்ள ப்ராஜெக்ட் ஓகே 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 எம்ப்ளாயி கிரெட் டெமோ 3 PM பேட்ச் தான் போட்டேன் ஆனா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஜஸ்ட் டிஏஓ வேணும் சர்வீஸ் வேணும் கண்ட்ரோலர் வேணும் அதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா எம்ப்ளாயி கிரெட்னு இருக்கா இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே அதாவது அதே கூட எழுதணுங்கிறதுக்காக அதை மற்றபடி ஒன்றும் இல்லை இந்த சர்வீஸ் ஓகே இது எல்லாத்தையும் இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு இடத்துல காப்பி பண்ணிக்கலாம் ஏன்னா வேலை சிம்பிளா முடிச்சு ஸோ திஸ் இஸ் அவர் சர்வீஸ் கரெக்ட் தென் சர்வீஸை இம்ப்ளிமெண்ட் பண்றோம் இந்த லாஜிக் தான் உள்ள எழுத போறோம் சரியா அதுக்கப்புறம் இதுல ஒண்ணு எழுத மாட்டோம் கண்ட்ரோலர் நம்ம எழுதுறது தான் அதனால இதை விட்டுறலாம் ஓகே இந்த சர்வீஸ் இருக்கு பாத்தீங்க இல்லையா இந்த சர்வீஸ்ல இந்த கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா கொடுக்க போறோம் என்டிட்டி வந்து இதே என்டிட்டி தான் அதனால ஒன்றும் பிரச்சனை இது வேணாலும் எடுத்துக்கலாம் திஸ் இஸ் அவர் என்டிட்டி ஓகே இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஒர்க் அவுட் பண்ண போறோம் சரியா ஜஸ்ட் நம்ம புதுசா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிப்போமா ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் okay so contact variant வச்சுக்கலாம் MVC அப்படி வச்சுக்கலாமா என்னெல்லாம் வேணும் ஸ்ப்ரிங் வெப் ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏ அதுக்கப்புறம் MySQL டிரைவர் தென் புரியுதா என்னென்ன டிஃபரன்ஸ்ல ஆட் பண்ணிருக்கோன்னு ஓகே ஸோ தென் ஜெனரேட் பண்ணிடலாமா ஷூர்
ஆல்ரெடி இதே பேர்ல ஒன்று இருக்கா? இப்படி போட்டுக்கலாமா? ஓகே. த்ரீ PM. ஓகே. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாமா? கிரேடிலாம் யூஸ் பண்ணியிருந்தேன். ஓ மை காட். கிரேட் இல்லைன்னு எப்படி வருது பார்த்தீங்களா? நெட்வொர்க் இஷ்யூ ஆகுது. இது வந்து முன்னாடி போகிறது அவருக்கு கேட்காம சார் கட் பண்ணிட்டாரு. ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை டெலிட் பண்ணிடுவோமா? ஏன் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணிட்டேனே. ஒரு இது ஓப்பன்ல இருந்து நம்ம பண்ணனா ஓப்பன் ஆகாது. ஒரு இது இந்த ஃபைல் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோமா? இப்போ இதை டெலிட் பண்றதுக்கு ட்ரை பண்ணா டெலிட் ஆகுது. இப்போ ஆயிடுச்சா? ஓகே. காப்பி பண்ணிக்கிட்டோம். ஏற்கலாம் இல்லை, தலை வலிக்குது லைட்டா. அது கண் என்னமோ ரொம்ப பயங்கரமா எரியுது, ஏன்னு தெரியல. இது போடணுமா? ஃபேன் போடணுமா? எனக்குலாம் வைக்கல. ஏன்னா மறுபடியும் கிரேடிஸ்லாம் கட்டுது. மேல இருந்தா கிரேட் ஏன் கிரேடி வந்துட்டு இருக்கே? அவர் ரியாக்ஷனுக்கு அவரே பேசணும் சார். அதான் போய் சொல்லிட்டு வந்தேன் அசோத்துக்கு. ரியாஸ் கிட்ட அசோத்துக்கு சொல்லிட்டு வந்தேன் சார். அவருமே அவரே பேசுங்க.
ஓகே. இன்னொரு பொண்ணு என்ன பண்ணாரு கேட்டாங்க. ஹெச்ஆர் ரவுண்ட்ல நீங்க தான் பேசணும். அவர் சும்மா தான் பண்ணிட்டு இருக்காரு. சார் சப்போர்ட் பண்ணுங்க. யாருக்கு போய் போகணும். என்ன ப்ரோ? ஓகே, இப்போ நமக்கு வந்துச்சா? ஃபைன். இப்போ நம்ம ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை? மாடல். சரியா? ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ற பேக்கேஜ் என்ன? மாடல். மாடல் என்ன பண்ணோம்? கிளாஸோட பேரு மாடலா? எம்ப்ளாயி. என்னென்ன பேர்லாம் வச்சுக்கணும்? ஆல்ரெடி இருக்கிறத எடுத்துட வேண்டியதான். இங்க இருக்குது இல்லையா? எஸ். இது நீங்க கோட் டைப் பண்ணணும். இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது. சரியா? ஓகே. ஸோ இங்க என்ன சொல்லணும்? ஆட் என்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் தட் கிளாஸ். என்டிட்டி ஏன் இம்போர்ட் ஆகல? ஓகே, ஸோ டேபிள் அட் டேபிள் நேம் ஈக்குவல் டு என்ன பேர் வச்சிருந்தோம்? இதுதானே வச்சிருந்தோம். ஓகே, எல்லாமே ஓகேவா இருக்கா? ஓகே, செட்டர் கெட்டர் எல்லாம் போட்டோம். என்டிட்டி மாடல் முடிஞ்சு. இதுக்கு அடுத்து என்ன பண்ணோம்? எஸ், ரெபாசிட். பேக்கேஜ் பேரு சரி. பேக்கேஜுக்குள்ள பேக்கேஜுக்கு பேர் என்ன இருப்பீங்க? DA இல்லையோ? சொல்லுங்க. DA. DAவுக்கு என்ன பேர் வச்சுக்கலாம்? நியூ கிளாஸா இன்டர்ஃபேஸா? ஓகே, இன்டர்ஃபேஸ் பேர் என்ன? இதுக்குள்ள என்ன பண்ணணும்? எக்ஸ்டென்ஸா இன்ஸ்டன்ஸா? எக்ஸ்டென்ஸ். JPA எஸ் பண்ணுமா? எம்ப்ளாயிங்கிறது யாரு? JPA ரெபாசிட்டரி ஸ்பெல்லிங் என்ன? கரெக்டா தானே இருந்துச்சு? எஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? சர்வீஸ். இந்த சர்வீஸ்ல என்னலாம் வேணும்? ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? எம்ப்ளாய் சர்வீஸ். இன்டர்ஃபேஸா? இன்டர்ஃபேஸ் பேர் என்ன பண்ணும்? என்ன பேரு? எம்ப்ளாய் சர்வீஸ். இதுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும்? Right? These kind of things.
தென் என்ன பண்ணோம்? தென் பேசாம இந்த கோடை உங்களை போட வச்சுக்கலாமோ? நல்லா இருக்குங்களா? ஸோ அது யோசிக்காம போயிட்டேன். ஓகே ஓகே, கோடை காப்பி பண்ணி போடுறதுக்கு பதிலாக உங்களை போட வச்சுருந்துக்கலாம்னு யோசிக்கிறேன். கரெக்டா? இப்போ என்ன பண்ணணும்? implements. Okay, then all things அப்படின்னு கேக்குது இல்லையா? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு போயிடலாம்? இந்த மெத்தட்ஸ் கரெக்ட். இந்த கோடை எழுதிக்கலாம். இதுக்கு பேர் என்ன கொடுக்கணும்? என்ன பேர் வச்சோம் இந்த இடத்துல? பேர் தப்புன்னு பார்த்துட்டேன். நேம் தப்பு இருந்தாலும் வராது. இதுக்கு என்ன பேர் வச்சுக்கலாம்? சர்வீஸ். ஓகே, எம்ப்ளாயி சர்வீஸ் IMPLE போட்டிருக்கலாம். ஓகே, இப்படி போடுறதுக்கு நம்ம எழுதிட்டே போயிடலாம். அது கரெக்டா இல்லையா? ஓகே, என்ன முடிஞ்சுச்சு? எவ்வளவு சிம்பிளிஃபைடா முடிஞ்சுல? இப்படி இருந்தா நல்லா தான் இருக்கும். ஓகே, நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்துருச்சு. என்ன பண்ணோம்? காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம். எம்ப்ளாயி மாடல், DAO repository, extend from JP repository, service, employee service interface, that interface implements from employee service. Okay, so in the employee service என்ன பண்ணோம்? எம்ப்ளாயி ரெபாசிட்டரியை இன்ஜெக்ட் பண்றோம். கரெக்டா? இன்ஜெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான மெத்தட்ஸ் எல்லாமே கொடுத்துரும். find all, find by ID, save, then delete by ID. then நமக்கு என்ன தேவை? கண்ட்ரோலர். கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஒன்று தேவை. இப்போ இந்த கண்ட்ரோலர்ல நம்ம என்ன பண்ண போறோம்? எஸ், என்ன எழுதணும்? கிளாஸ். கிளாஸ்க்கு என்ன பேர் வச்சுக்கலாம்? எம்ப்ளாயி கண்ட்ரோலர். ஓகே, தென் ரெஸ்ட் கண்ட்ரோல் கொடுக்கூடாது, இங்க கொடுக்கணும் கண்ட்ரோலர் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். சரியா? இம்போர்ட் பண்ணிடலாமா? ஓகே, இப்போ இங்க என்ன பண்ணோம் அப்படின்னா இன்ஜெக்ட் பண்றோம். சரியா? பிரைவேட் என்ன கொடுக்கணும்? எம்ப்ளாயி சர்வீஸ் கொடுத்துட்டோமா? எம்ப்ளாயி சர்வீஸ்ங்கிறது என்னது? எஸ். இப்போ இதை இன்ஜெக்ட் பண்ணோம் இல்லையா? இதுக்காக என்ன பண்ணுவோம்? லைக் ஜெனரேட் கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ட் பண்ணிட்டோமா? இந்த இடத்துல ஆட்டோ வேர் கொடுத்தாலும் ஒண்ணுதான் ஆப்ஷன். ஏன்னா ஒன்னே ஒன்று இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இன்ஜெக்ட் பண்றோம். இனிதான் என்ன வேணும் அப்படின்னா இது வந்துட்டு மாடல்ல இருந்து ஜஸ்ட், அதாவது இந்த கண்ட்ரோலர்ல இருந்து வியூக்கு வரணும். சரியா? அப்ப இந்த வியூக்கு நம்ம வர்றதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட்ரிபியூட்ஸ், அப்படிதான் இல்லையா? மாடல், அதுக்கப்புறம் என்ன பண்றேன்? ஆட் ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணோம். இப்போ ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன பண்றேன் அப்படின்னா கெட் எம்ப்ளாயி, கெட் மேப்பிங் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? கெட் மேப்பிங் யூஸ் பண்ணிட்டு இப்போ ஸ்லாஷ் எம்ப்ளாயி லிஸ்ட் ஆர் லிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி லிஸ்ட்னு கொடுத்தாங்கன்னா எனக்கு என்ன டிஸ்பிளே ஆகும் தெரியுமா? அங்க டேட்டாபேஸ்ல இருக்குது வரணும். அப்போ பப்ளிக் என்ன சொல்லலாம்? எனக்கு அங்க இருக்கு எல்லாமே வேணும். சரி, ஓகே, ரிட்டர்ன் லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு வருது. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இந்த இடத்துல என்ன பண்ணோம்? மாடல். ஓகே, இது எதுக்காக?
ஓகே, இப்போ இதுக்குள்ள என்ன பண்ணணும்? எனக்கு என்ன வேணும்? லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி சர்வீஸ் ஃபைண்ட் ஆல். கரெக்ட்? புரியுதா என்ன பண்றேன்னு? இந்த ஃபைண்ட் ஆல் தானே உள்ள எழுதுவோம். ஓகே, இப்போ என்ன பண்ணா இந்த எம்ப்ளாயை தான் எங்க பாஸ் பண்ணா நம்ம வந்து வியூக்கு பாஸ் பண்ணணும். மாடல் டாட் என்ன கொடுக்கணும்? எம்ப்ளாயிஸ். இந்த இங்க வேணா நீங்க எம்ப்ளாயி வேணா வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை. இப்போ இது புரியுதா? இது என்ன பண்றோம், இது என்ன இங்க கொடுக்கறது இங்க இருக்கு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிற டேட்டாவை எடுத்து எங்க பண்ணோம்? இது என்ன இது என்னது ஆக்சுவலா? ஒரு பேஜ். அப்ப HTML பேஜ் எங்க எழுதுவோம்? ரிசோர்ஸ்க்குள்ள இந்த டெம்ப்ளேட்ஸ்ங்கிறதுக்குள்ள எழுதுவோம். நியூ HTML ஃபைல் லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ். இப்போ இங்க என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த டேட்டா வரணும். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம் அந்த டேட்டா வருதா இல்லையான்னு. ஓகே, ஜஸ்ட் என்ன கொடுத்துக்கலாம்னா th:\text ஈக்குவல் டு என்ன கொடுத்துக்கலாம்? டாலர் சிம்பல். கரெக்ட்? இங்க கொடுத்த எம்ப்ளாயிஸ் அப்படிங்கறத இதுக்குள்ள. ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டில என்ன பண்ணோம்? ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ் டாட் URL. கரெக்ட்? இங்க என்ன கொடுக்கணும்? இதுல ஒரு வேர்ட் மிஸ்ஸிங்னால வராது. டைரக்ட் தென் எஸ் நெக்ஸ்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட். யூசர் நேம் என்னது? எஸ். பாஸ்வேர்ட் அவ்வளவுதானா? இப்போ ரன் பண்ணுவோமா? இப்போ அவங்க என்ன சொல்லணும்? காட்டணும். காட்டுறாங்கன்னு பார்ப்போமா? இப்படிதான் இருக்கும் ரியல் டைம் அப்ளிகேஷன். கண்ட்ரோலர், டிஓ, மாடல், சர்வீஸ். இது நீங்க ஒர்க் அவுட் பண்ண 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 ஈஸியா இருக்கும். இப்போ அந்த ரெஸ்ட் ஏபிஐல பண்ண ஒர்க் தான் இங்க. இந்த வியூ வரும்போது மாடல் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்துருது. அதனாலதான் நான் போன எக்ஸாம்பிள்லயே சொல்லியிருப்பேன், இதுல இதுதாங்க இம்பார்ட்டன்ட். மாடல் எப்படி டேட்டாவை பைண்ட் பண்றோம், எப்படி பாஸ் பண்றோம், மீதி கோட் எல்லாமே சேம் கோடு தான், அதே கோடு தான். இந்த வியூ பண்ற பாத் மட்டும் நமக்கு இங்க வேற. அது ஜேசன் ஃபார்மேட்ல முன்னாடி காட்டுற ரெஸ்ட் ஏபிஐங்கும் போது இது வந்துட்டு பேஜ்ல வருது, அவ்வளவுதான். மற்றபடி பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணோம்? லோக்கலோஸ்ட் வெறும் லிஸ்ட் மட்டும் தானே யூஸ் பண்ணிருந்தோம். ஓகே, வெரி குட். ஐ காட் த ஆன்சர். What is this? 1 2 3 4 5. 1 2 3 4 5. What is this? இங்கே 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு. என்ன வந்திருக்கு அவுட்புட்ல? என்ன கொடுத்தா எனக்கு இந்த டேட்டாஸ் அப்படி வரும்? புரியுதா என்ன சொல்றேன்னு? வெறும் எம்ப்ளாயிஸ் நான் பாஸ் பண்ணியிருக்கேன், சரியா? அதாவது எங்க இருந்து வருது அப்படின்னா இந்த கண்ட்ரோலர்ல லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் சர்வீஸ்ல இருந்து எல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ணி இந்த எம்ப்ளாயிஸ்ங்கிறத லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ்க்கு சென்ட் பண்றாங்க. அப்ப இந்த லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா இங்க வந்து பார்த்தோம்னா 5 டேட்டாஸ் இருக்கு. ஆனா இது எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? இது நம்ம என்ன சொல்லுவோம்? அட் சிம்பிள் போட்டு 5ADEA சம்திங். வாட் இஸ் திஸ்? இதை பார்க்கும்போது எப்படி தெரியுது? மெமரி
மெமரியோட அட்ரஸ். சரி, அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ இந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்டோட பேர், ஆப்ஜெக்ட் அதாவது அட்ரஸ். இப்போ எனக்கு என்ன வேணும்னா இது டேட்டாவா வேணும். இதுக்கு என்ன பண்ணிருக்கணும்? என்ன ஆப்ஜெக்ட்? எனக்கு ரீடபிள் ஆப்ஜெக்டா எனக்கு வேணும். ரீடபிள் ஃபார்மேட்ல ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டா வேணும். ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டா வேணும். இதுக்கு என்ன ஆட் பண்ணணும்? இது நம்ம படிச்சேதான். நம்ம ஒரு இதுல ஆட் பண்ணிருப்போம் ஒரு திங்ஸ். எங்கன்னா மாடல்ல சொல்றேன், மாடல் கிளாஸ்ல சொல்றேன். மாடல் கிளாஸ்ல இதை சொல்லிருப்போம். இது வந்துட்டு எனக்கு அந்த யூசரோட டேட்டா வந்துட்டு பேஜ்ல காட்டுறதுக்கு இது இருக்கணும். சரி, டூஸ்ட்ரிங் ஃபீல்டா? என்ன ஃபீல்ட்? டூஸ்ட்ரிங் போட்டோமே. இல்ல சார், டூஸ்ட்ரிங். வெரி குட். டூஸ்ட்ரிங் மெத்தட். வெரி குட். டூஸ்ட்ரிங் மெத்தட் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு எப்படி வரும்? டூஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் ஃபார் ஆல் தி திங்ஸ். இப்படி கொடுத்தாதான் ஒரு ரீடபிள் ஃபார்மேட்ல நமக்கு வரும். சரியா? இப்போ போயிட்டு நம்ம அப்ளிகேஷனை இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா ஐடி வந்திருக்கும், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில். பரவாயில்ல மதன், வெரி குட். அவர் ஒர்க் அவுட் பண்ணிருப்பாரு. அந்த ப்ராப்ளம் அவருக்கு வந்திருக்கும் ஃபர்ஸ்ட் திங். அப்படிதானே? வந்துச்சா இல்லையா? எஸ் சார். அதனால கரெக்டா சொல்றாங்க. புரியுதா? இப்போ அந்த டிஃபரெண்ட் இதான் டிஃபரெண்ட்ங்கிறது. இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஒர்க் பண்ற ஒரு எரர் வருதுன்னு எதனால வந்து நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் போய் நம்ம அதை போட்டிருப்போம் இல்லையா? ஓ இப்படிதான் சால்வ் பண்ணுமாங்கிறது நமக்கு தெரியும். நமக்கு இதெல்லாம் பார்ப்போம். நமக்கு ஆனா டேட்டா வந்துட்டு வரும், இப்படி வந்திருக்கும். என்னடா நம்ம கரெக்டா தானே போட்டோம் அப்படின்னு நம்ம மண்டே பிடிச்சிக்கலாம் செய்வோம். கரெக்டா? இதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பேன். நீங்க இந்த ப்ராப்ளம் வரும், அதுக்காக டூஸ்ட்ரிங் போட்டீங்கன்னா மட்டும்தான் நமக்கு எப்படி வரும்னா ஒரு ரீடபிள் ஃபார்மேட்ல இப்படி வரும்னு சொல்லியிருப்பேன். கரெக்டா? இப்போ டேட்டா எனக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சு. ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல, ஒரு மாதிரி கிளம்சியா தான் இருக்கு. ஓகே, ஆனா எனக்கு எப்படி இருக்குன்னா ஒரு நீட்டா பாக்குறதுக்கு டேபிள் ஃபார்மேட்ல இருக்கணும். சரியா? சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க இருந்து டேட்டாவை ப்ராப்பரா எடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கு இங்க வந்துருச்சு, சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சு. எங்க வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட எஸ் இங்க எம்ப்ளாயிஸ்க்குள்ள எடுத்துட்டு வருது. எங்க இருந்து எடுத்துட்டு வருதுன்னா இந்த டேட்டா பேஸ்ல இருக்க டேட்டாவை அப்படியே கொண்டு வந்துருச்சு. அப்படிதானா? ஆனா அந்த டேட்டா எப்படி இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு ஒரு அரே ஃபார்மேட்ல இருக்கு. அரே ஆப்ஜெக்ட். கரெக்ட்? எம்ப்ளாயி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு எம்ப்ளாயி, இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட், டோட்டலா 5 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அது ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டா ரீட் பண்றதுக்காக தான் டூஸ்ட்ரிங் யூஸ் பண்ணோம். ஆனா நமக்கு இனி வர்றது எப்படி வரணும்னா ஜஸ்ட் ரீடபிள் ஒரு யூஐ பார்ட்ல வேணும். அப்ப நம்ம இதை என்ன பண்ணலாம்? டிசைன் பண்ணணும். எஸ், இந்த இடத்துல HTML ஒரு டேபிள் ஃபார்மேட்ல இதை எழுதி அந்த டேபிளுக்குள்ள இந்த ஃபீல்ட் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லைக் எடுக்கணும். இங்க இருக்கா? இப்ப எப்படி எடுத்துட்டு வரும் தெரியுதா? இப்ப நான் வெறும் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா எம்ப்ளாயிஸ்க்குள்ள என்னென்ன ஃபீல்ட் எல்லாம் இருக்கு? என்னென்ன ஃபீல்ட் எல்லாம் இருக்கு எம்ப்ளாய்க்குள்ள? எஸ், ஐடி இருக்கு, ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு, லாஸ்ட் நேம் இருக்கு. இப்போ இங்க இருக்க ஃபீல்ட வச்சு தான் நம்ம ஒன் பை ஒன்னா பண்ணணும். ஒரு டேபிள் நீங்க ரெடி பண்ணணும். சரியா? சோ அதுக்கு என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் தேவைப்படும்னு நினைக்கிறீங்க? வாட் ஆர் தி ஆட்ரிபியூட்ஸ் ஆர் நீடட்? என்னெல்லாம் தேவை? சரி, ஓகே, இதுக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஒரு டேபிள் ஃபார்மேட்ல வேணும். அப்ப என்னென்ன திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும்? HTML பேஜ்ல தான் சார் வியூ பண்ணணும். இந்த TD TH இந்த டாக் யூஸ் பண்ணி. ஓகே, எனக்கு இங்க ஒரு டேபிள் வேணும்னு நினைக்கிறேன். எங்க வேணும்னா இந்த இடத்துல ஒரு டேபிள் வேணும். டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுவோம்? கரெக்டா? சரி, ஓகே. இப்போ இந்த டேபிளுக்குள்ள நமக்கு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் வேணும்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேபிளோட ரோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கரெக்ட்.
அப்போ இங்க என்னெல்லாம் இருக்குன்னா டேபிளோட ரோ TH ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் இந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ எழுதிக்கலாம். THங்கிறது காலம் மென்ஷன் பண்றது, அதாவது சரி காலம் மீன்ஸ் டேபிளோட காலம் ஹெடர். ஓகே, ஃபர்ஸ்ட் டிஆர்ல டேபிளோட ஹெட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். சரியா? ஓகே, இப்போ இங்க ஃபர்ஸ்ட் நேம் வரணும், லாஸ்ட் நேம் வரணும், இமெயில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, ஸோ தென் அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா இன்னொரு டிஆர் போட்டுக்கிறேன். இந்த டிஆருக்குள்ள இவங்க பாருங்க ஈச் எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிற மாதிரி கட்டுறேன். இப்ப நிறைய இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் தெரியுமா, இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். இது என்னது, வாட் இஸ் திஸ்? எதுக்குள்ள இல்ல, இது எனக்கு எங்க இருந்து வருது அப்படின்னா டேட்டா பேஸ்ல இருந்து வருது. இப்போ இந்த டேபிள் நான் கொடுத்தேன் அப்படின்னா டேபிள் ஸ்ட்ரக்சர் வந்துடும். டேபிள்ங்கிறது எப்படி இருக்கும்னா லைக் இதை நீங்க வேணா டேபிளோட ஹெட்னு வேணா மென்ஷன் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். டேபிளோட ஹெட்டர் ஓகேவா, அதுக்குள்ள TH சொல்றோம் இல்லையா, இது ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில்ங்கிற ஃபீல்ட் இருக்கணும். இது வந்து டிஆர்ங்கிறது ரோவை மென்ஷன் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த ஒரு ரோக்குல 3 காலம், அதான் டேபிளோட டேட்டா. இப்போ இது என்ன பண்றோம்னா TH ஈச்ங்கிறது என்னன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ், கரெக்ட், இங்க இருந்து டேட்டா வருது. அதை எடுத்து வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஒரு டெம்பரரி வேரியபிள் இந்த எம்ப்ளாயிக்கு ஸ்டோர் பண்றோம். இப்போ நான் என்ன பண்றேன்னா TH டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு எம்ப்ளாயி டாட் ஃபர்ஸ்ட் நேம்னா அந்த ஃபர்ஸ்ட் நேம் வரும், புரியுதா? லாஸ்ட் நேம்ல லாஸ்ட் நேம் வரும். இது ஷார்ட்கட்ல என்ன பண்ணலாம், ஸ்டார் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயிலும் கொடுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம், டேபிள் வருதா, டேபிள் ஃபார்மேட்லயாவது இருக்கானா செக் பண்ணிடுவோமே. சரியா, நம்ம போட்டது என்ன பண்ணிடுவோம். இப்போ இது இங்க ஆல்ரெடி இந்த ஈச் தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். அதான் சொன்னேன், இந்த டைம் லூப்ல பேசிக்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணாதான் இனி பார்க்கும்போதுலாம் ஈஸியா இருக்கும். இது அதுதான், வேற எதுவுமே இதுல இருக்காது. கரெக்டா? இப்ப போயிட்டு வெரி குட். இப்ப என்ன வந்துருச்சுன்னா சிம்பிளா ஒரு டேபிள் மாதிரி அழகா கொண்டு வந்து கொடுத்துருச்சு. இனி இந்த டேபிள் உங்களுக்கு எப்படி வேணுமோ என்ன மாதிரி வேணாலும் நீங்க மாடிஃபை பண்ணிக்கோங்க. சரியா, இது ஜஸ்ட் என்ன பண்ணோம், நமக்கு டேபிள் அப்படின்னு கொடுத்தனா HTML என்னதான் இருக்கும், அதுக்கான திங்ஸ் எல்லாம் இருக்காது. கரெக்டா, அதாவது அந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். அதுக்கு நம்ம பார்டர் அப்படிங்கிற ஒன்று செட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா பூட்ஸ்ட்ராப்போட திங்ஸ் வேணா நீங்க அப்ளை பண்ணா பண்ணிக்கோங்க. பூட்ஸ்ட்ராப்போட ஸ்டைல்ஸ், இப்போ டேபிள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டேபிள் வேணா எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பூட்ஸ்ட்ராப் ஸ்டைல் நம்ம இதில் அப்ளை பண்ணலாம், ஈஸியா பண்ணலாம், நல்லா இருக்கும். பூட்ஸ்ட்ராப் இந்த டேபிள் போட்டது ஏதாவது டவுட் இருக்கா மதன்? இல்ல சார், டவுட் இல்லை, கரெக்டா கிளியர். சரி, ஓகே ஓகே. டேபிள் இங்க இருக்கு பாத்தீங்களா, இப்பெல்லாம் டேபிள் வேணும். கிளாஸோட பேரு டேபிள்னு கொடுத்தாலே போதும், ஒரு டேபிள் வந்துடும். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த சிடிஎன் ஒண்ணு இருக்கு இல்லையா, அது சிடிஎன், இதான் சிடிஎன். சிடிஎன்ங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். இந்த சிஎஸ்எஸ் ஓட ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்டைல்ஸ் எல்லாமே இதுக்குள்ள எழுதி வச்சிருப்பாங்க இந்த லிங்க்குள்ள. இதை காப்பி பண்ணி நம்மளோட பேஜ் இருக்கு பாத்தீங்க இல்லையா, ஹெட்டுக்குள்ளதான் கொடுக்கணும். கொடுத்துட்டோமா, கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த டேபிள் பக்கத்துல கிளாஸ் ஈக்குவல் டு டேபிள் கொடுத்தா போதும். புரியுதா? இப்ப நான் வெறும் டேபிள் மட்டும் கொடுத்துருக்கேன். இப்ப இந்த டேபிள் கொடுத்துட்டு இப்ப நம்ம இந்த இடத்துல பார்த்தோமா என்ன வேணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இப்ப இதுல என்ன கண்டென்ட் வேணாலும் கேட்கலாம். சரி, இப்ப டேபிள் அப்படின்னா இப்ப நான் டேபிள்னு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வரும் டேபிள். சும்மா ஒரு டேபிள் மாதிரி எடுத்து கொடுக்கும். கிளாஸோட இன்பில்டா இருக்கு இந்த இதுக்கான திங்ஸ் என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னா இந்த லிங்க்குள்ள எழுதி வச்சிருப்பாங்க. ஆமா, அந்த லிங்க் கொடுத்தா போதும். தெரியுதா, இதுதான் கிளாஸ் ஸ்டைல்ஸ், அந்த லிங்க்குள்ள இருக்கிறது. அதெல்லாம் அவங்களே எழுதி வச்சிருக்காங்க. புரியுதா? ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம சிம்பிளா ஒரு டேபிள் மட்டும் கொடுத்தோமா, இப்போ கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணுவோம். இதுல என்ன டேபிள் அப்படி என்னத்தை தான் அப்ளை பண்ணிருக்கோம், கிளாஸ் ஈக்குவல் டு டேபிள் மட்டும் கொடுத்தோம். வேற ஏதாவது பண்ணணுமா? வெறும் பூட்ஸ்ட்ராப் லிங்க், அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், கிளாஸோட பேரு டேபிள்னு கொடுத்தேன், அவ்வளவுதான். வேற எதுவுமே நான் பண்ணல.
இந்த டேபிளை எப்படி வேணாலும் நம்ம அழகுபடுத்தலாம். இப்ப டேபிள் பிரைமரின்னு கொடுத்தனா கலர் என்ன பண்ணோம், ப்ளூ கலர்ல வரும். இதே டேபிள் டார்க்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், டார்க்கா வரும். புரியுதா? இப்ப நான் டேபிளோட ஹெட் இருக்கு இல்லையா, இதை நான் வந்து கிளாஸ் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னா, லைக் டேபிள் டார்க் அப்படின்னு கொடுக்கலான்னு இருக்கேன். நல்லா இருக்கா? டேபிள் டார்க்கா வந்துச்சா? ஓகே. ஸோ இந்த மாதிரி எவ்வளவு ஸ்டைல்ஸ் வேணாலும் உள்ள அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இது எல்லாமே பூட்ஸ்ட்ராப்போட ப்ராப்பர்ட்டி தான். இப்போ டேபிள் பிரைமரி, செகண்டரி இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அதுக்கு இங்க பாத்தீங்கன்னா டேபிள் ஸ்ட்ரைப் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அதாவது இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க இருக்கு இல்லையா, ஆட் நம்பர் இருக்கு பாருங்க, 1ல இருக்கு 3ல இருக்கா, இதுதான் டேபிள் ஸ்ட்ரைப் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்காக ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், டேபிள் ஸ்ட்ரைப் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ணோம் அப்படின்னா டேபிள் கண்டிப்பா இருக்கணும். ஒரே கிளாஸ், அதாவது ஒரே இதுல எவ்வளவு கிளாஸஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம், ஆனா ஸ்பேஸ் கொடுத்து கொடுக்கணும். டேபிள் கொடுக்கணும், டேபிள் கொடுக்கலாம் அது வராது. புரியுதா? இப்ப பாத்தீங்கன்னா தெரியுதா ஸ்ட்ரைப் அப்படின்னு வந்திருக்கா? ஆனா இது பேஜ் ஃபுல்லாமே இருக்க மாதிரி இருக்கு. இது சென்டர்ல வரணும்னு நினைக்கிறேன். அதுக்காக இந்த டேபிள்ல நீங்க இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் இருக்கு, நீங்க என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. புரியுதா? டேபிள் பிரைமரின்னு கொடுத்தீங்கன்னா பிரைமரியில வந்துடும், ப்ளூ கலர்ல வரும், டார்க்னா டார்க் கலர்ல வரும். ஓகேவா? இப்ப சென்டர்ல வரணும். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கண்டெய்னர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கிளாஸோட பேரே கண்டெய்னர். கண்டெய்னர் கிளாஸோட பேர் கண்டெய்னர் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், 100% ஆஃப் திங்ஸ் வித் எடுத்துக்கும். புரியுதா? சென்டர்ல வரும், கிளாஸோட பேரு என்ன கொடுத்தா போதும், கண்டெய்னர். அப்ப நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா இந்த டேபிளே ஒரு டிவ்க்குள்ள போட்டுக்கலாம். இது நம்ம அதை யூஸ் பண்ணி டிவ். ஓகே, இந்த டிவ்வுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கிளாஸோட பேரு கண்டெய்னர்னு வச்சுக்கோங்க. ஓகே, டிவ் கிளாஸ் ஈக்குவல் டு இன்பில்டா இருக்க கிளாஸோட பேரு கண்டெய்னர். சரியா? இப்ப நம்ம ரன் பண்ண போறோம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு என்ன வந்துருச்சு, ஸ்பேஸ் வந்துருச்சு. கரெக்டா? இப்போ எனக்கு இந்த இடத்துல டேபிள் பார்டர், ஏன்னா பார்டர் எனக்கு தெரியல தனியா, அதனால நான் பார்டர் அப்படி டேபிள் பார்டர்ங்கிறது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ், டேபிள் கொடுத்துட்டு இதெல்லாம் பண்றோம். சரியா? இப்போ நான் இந்த கண்டெய்னர் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு இப்ப சென்டர்ல வரணும் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்ப நம்ம செல்ற ப்ராப்பர்ட்டியோட பேரு மார்ஜின். ஓகே, அப்ப மார்ஜின் ஒய்னா ஒய் ஆக்சிஸ்ல வரும், டாப் டு பாட்டம். அதனால y equal to 2 or 3 ன்னு கொடுத்துக்கிறேன். இது வந்து சைஸ். மார்ஜின் yங்கிறது y ஆக்சிஸ், டாப்ல இருந்து பாட்டம். எக்ஸ் ஆக்சிஸ்னா லெஃப்ட் டு ரைட். இப்ப ரன் பண்ண இதெல்லாம் இன்பில்டா இருக்க கிளாஸோட பேர், நான் எதுவும் புதுசா யூஸ் பண்றது இல்ல, பூட்ஸ்ட்ராப்போட ப்ராப்பர்ட்டி. இல்லைன்னா இந்த பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணல அப்படின்னா சிஎஸ்எஸ்ல போயிட்டு தனித்தனியா எழுதணும். ஸ்டைல் நம்ம .css எழுதணும் இல்லையா, அதுல போயிட்டு ஸ்டைல் எழுதணும். இப்போ ஒரு கிளாஸ் எழுதி அந்த கிளாஸுக்கு போயிட்டு அதுக்கே அதை பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சிம்பிளிஃபைடா என்ன பண்ணிட்டோம், இந்த லிங்கை போட்டுட்டு நாம இதை பண்ணி முடிச்சிடறோம். இப்போ பக்காவா நமக்கு என்ன வந்துருச்சு, ஒரு டேபிள் வந்துருச்சு. இப்ப இது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த டேட்டா எல்லாம் எங்க இருக்கு, எஸ் புரியுதா? இப்படிதான் ஒவ்வொரு மாடியூலா கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ ஒரு அப்ளிகேஷன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ ப்ராடக்ட் பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் இப்படி பண்ணணும். டேட்டாபேஸ்ல இருந்து டேட்டாவை எடுத்துட்டு வரணும். அதே மாதிரி மேல சர்ச்னா சர்ச் பார் வைக்கிறீங்க, அதுல ஒரு யூசர் வந்துட்டு இப்போ அதுல இருக்க ப்ராடக்ட் சர்ச் கொடுக்குறாங்கன்னா அந்த ப்ராடக்ட் மட்டும் வரணும். அதுக்கான லாஜிக்கை தான் உள்ள எழுதணும். அப்ப நமக்கு எப்படிலாம் கனெக்ட் ஆகுது,
அதான் அந்த மாடல் வியூ கண்ட்ரோலர். ப்ரௌசர்ல இருந்து ஒரு யூசர் ரெக்வெஸ்ட் கொடுக்குறாரு, லைக் என்ன கொடுக்குறாருன்னா லிஸ்ட்னு மட்டும் தான் கொடுக்குறாரு. கரெக்டா? இந்த இடத்துல ஜஸ்ட் என்ன பண்றாங்க, வெறும் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ட் பாயிண்ட் கொடுக்கும்போது இது எங்க போகும், ப்ரௌசர்ல இருந்து எங்க போகும் சொல்லுங்க. கரெக்ட் தான். எங்க போகும் இந்த ரெக்வெஸ்ட், சர்வருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணணும், சர்வர்ல டிஸ்பேச்சர் சர்வ்லெட் ஃப்ரண்ட் கண்ட்ரோலருக்கு போகும். அந்த ஃப்ரண்ட் கண்ட்ரோலர் தான் இந்த டிஸ்பேச்சர் சர்வ்லெட். இந்த டிஸ்பேச்சர் சர்வ்லெட் தான் இந்த ரெக்வெஸ்ட்டை யார்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கும். இது மாடல்ல இருந்து டேட்டாவை எடுத்து வருதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கொடுக்கும் இல்லையா. அப்ப நம்ம லிஸ்ட்னு கொடுக்கும்போது அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸ் நமக்கு என்ன பண்ணுது, அகைன் இந்த டைம்லைன் டெம்ப்ளேட் மூலமா இந்த ப்ரௌசர்ல கொண்டு வந்து ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் பண்ணிடுது. ஓகேவா? சரி, ஓகே. இதுக்கு அடுத்த ஆக்டிவிட்டிஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பட்டன் வைக்கணும். இதைதானே பார்க்கணும் நம்ம சொன்னோம். என்ன பார்க்கணும், கெட் ஏ லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணோம், ஆட் ஏ நியூ எம்ப்ளாயி. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இதெல்லாம் எதை யூஸ் பண்ணி பண்ணோம், இப்போ நம்ம கெட் ஏ லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி பண்ணிட்டோம், ஒரு டேபிள் ஃபார்மேட்ல கொண்டு வந்து டிஸ்ப்ளே பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஆட் ஏ நியூ எம்ப்ளாயி. ஒரு பட்டன் வைக்க போறேன், அந்த பட்டனை கிளிக் பண்றேன்னா ஒரு ஃபார்ம் வரணும். அந்த ஃபார்ம்ல என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் இருக்கணும். சரியா? அதை சேவ் பண்ணோம்னா இங்கேயும் சேவ் ஆகணும், இங்கேயும். இப்ப புரியுதா ஏன் ஃபார்ம் இவர் உட்கார்ந்து சொல்லி கொடுத்தாருன்னு? அப்ப யூஐ மூலமா வாங்குறது அதான பண்ண முடியும். இதே நம்ம REST API மூலமா நம்ம என்ன பண்றோம், எஸ், நம்ம வந்து அதோட போஸ்ட்மேன்ல போயிட்டு எஸ். இப்போ இதுக்காக தான் நம்ம ஒரு என்ன வைக்கணும், பட்டன். எங்க வைக்கணும்னா இந்த இடத்துல தான் வைக்க போறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கண்டெய்னர்ல ஒரு பட்டன் வேணும் அப்படின்னா வச்சுக்கிறேன். அந்த பட்டனை நான் ஒரு லிங்காவே கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் வந்துட்டு லிங்க் ஆங்கர் டேக். இது வந்துட்டு என்னன்னா லிங்க் நீங்க காட்டுதா. அதாவது இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல லிங்க் யூஸ் பண்றோம். லிங்க் அப்படிங்கிறது ஒரு ஹைப்பர் லிங்க் எடுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றது. சரியா? சோ இதுக்குள்ள நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லிங்க்னால நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம், இதுதான் யூஸ் பண்றோம். ஓகே, சோ இதுக்குள்ள போயிட்டு இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணா எங்க போகணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். இது கண்ட்ரோலருக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கண்ட்ரோலோட அந்த திங்ஸை கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறமா இப்ப நெக்ஸ்ட் இதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல வந்து சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. கிளாஸ் இது பட்டனா மேக் பண்ணோம் அப்படின்னா நீங்க இப்படி கொடுத்துக்கலாம், பட்டன் பிரைமரி கிளாஸோட பேர். எஸ், பூட்ஸ்ட்ராப் ஓட திங்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இங்க என்ன பண்றேன்னா ஆட் ஏ நியூ எம்ப்ளாயி. இது யூசருக்கு டிஸ்ப்ளே ஆகிறதுக்காக ஆட் நியூ எம்ப்ளாயி ஆர் சம்திங். ஓகே, ஆட் நியூ எம்ப்ளாயி அப்படின்னா கொடுக்குறேன். இப்போ இந்த பட்டன் வருதா நான் செக் பண்ண போறேன். ஒரு லிங்க், அந்த லிங்கை தான் என்ன பண்றேன்னா ஒரு பட்டனா வச்சிருக்கேன். இது கொடுத்தனா அது ஒரு பட்டனா வந்துடும் ஆக்சுவலா. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல என்ன கொடுக்கணும், எஸ் இப்படி கொடுத்துருக்கோம் இல்லையா, அது எம்டியா இருக்க கூடாதுங்கிறதுக்காக இப்படி வருது. சரியா? சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல இது எனக்கு இந்த பட்டன் மட்டும் வேணும். சரியா? ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் திங் இதை நான் எடுத்துட்டு வெறும் ஹெச்எஃப் இப்படி போட்டுக்கிறேன். சரியா? இப்படி போட்டுட்டு வெறும் ஹேஷ் சிம்பல் மட்டும் யூஸ் பண்றேன். இது சேம் பேஜ்ல ரெண்டர் ஆகும், அவ்வளவுதான். அதாவது நம்ம ஒரு லிங்க் எல்லாம் யூஸ் பண்றோம்னா அந்த லிங்க் நீங்க கொடுக்கணும். அது கொடுக்கல அப்படின்னா நமக்கு எரர் தான் காட்டும். ஓகேவா? சரி, ஓகே. நான் இப்போ இப்படி கொடுத்துட்டேன்.
இப்போ கொடுத்துட்டு இப்போ நம்ம பேஜை வந்துட்டு நான் ரன் பண்ண இப்படி ஒரு பட்டன் வந்துருச்சு. இந்த பட்டனை கிளிக் பண்ணாங்க பாருங்க. புரியுதா? எஸ். இப்போ இந்த பட்டனை கொஞ்சம் கீழே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு லிங்க் தான். அந்த லிங்க்குள்ள இப்போ நமக்கு இங்க பட்டன் இருக்கு, நிறைய பட்டன்ஸ் இருக்கு. இது நம்ம ஃப்ரெண்ட்ல படிச்சுட்டு இருக்கோம். இங்க இருக்கு பாருங்களேன். இது என்ன கொடுக்குன்னா இங்க இருக்கு பாருங்க பிடிஎன் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஃபர்ஸ்ட். அப்ப இந்த பிடிஎன் சொன்னாதான் இது சுத்தி நமக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி வரும், அதாவது அந்த ஸ்கொயர் மாதிரி வரும் அந்த கிளிக் பண்ணும்போது. பட்டன் பிரைமரி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலர் வரும். பட்டன் செகண்டரினா என்ன கலர் வரும்? சக்சஸ் திஸ் கலர். டேஞ்சர், டேஞ்சரா தெரியும் இல்லையா, வார்னிங்னா தெரியும் இல்லையா. திஸ் ஒன் இஸ் தி இன்ஃபோ, லைட் தென் டார்க். இது கிளாஸோட பேர். இந்த கிளாஸ் நான் கொடுத்துட்டேன், ஒரு லிங்க் எழுதிட்டு அதுக்கு நான் அதை கொடுத்தேன்னா அப்படி வந்துடும். சரியா? சரி, இப்போ எனக்கு இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இந்த பட்டன் கொஞ்சம் கீழே இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை ஒட்டி தானே இருக்கு. அப்போ நான் என்ன செட் பண்ணலாம்னா இதுல பட்டன் ஸ்மால் வேணாலும் நீங்க கொடுத்துக்கோங்க. பட்டன் ஸ்மால், மார்ஜின் பாட்டம் மட்டும் ஒரு 5 கொடுத்துக்கிறேன். ஏன்னா இதுல பாட்டம், இதுதான் பாட்டம் தான் ஒட்டி இருக்கு. அப்ப மார்ஜின் பாட்டம் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா பாட்டம்ல மட்டும் ஸ்பேஸ் வந்துக்கும். எஸ், இந்த பட்டனுக்கு கீழே இதுக்கு மட்டும் எடுத்துக்கும். இதே மார்ஜின்னா இது எங்க இருக்கோ அதுல இருந்து ஆல் சைட்ஸ்க்கு என்ன பண்ணிக்கும், எடுத்துக்கும். சரியா? இது நம்ம எங்க வேணாலும் வச்சுக்கலாம் பட்டனை. இது ஒண்ணுமே இல்லை, ஆல்ரெடி நம்ம அந்த ஃப்ரண்ட் படிச்ச கான்செப்ட் தான். ஓகே, அப்படிதானே மதன்? மதன் புரியுதா? எஸ் சார், எஸ் சார், படிச்சிருக்கோம். குட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, சரி ஓகே, இதுவரை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு வரீங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இன்னொரு பேஜுக்கு போகணும். அந்த பேஜ்ல என்ன மாடல் ஃபார்ம் வரணும். அந்த ஃபார்ம்ல என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா இங்க ஃபீல்ட் இருக்கு இல்லையா, எஸ், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், இதெல்லாம் இருக்கும். அதை கொடுத்துட்டு சேவ் பண்ண அப்படின்னா இங்க வந்து சேவ், இங்கேயும் சேவ் ஆகணும், இந்த டேபிள்லயும் வரும். இதை பண்ற, இதுதான் கிரெட், இதுதான் அப்ளிகேஷன்ல இருக்கு. இதை தாண்டி பெருசா எதுவுமே இருக்காது. சரியா? இப்போ அந்த ப்ராஜெக்ட் நான் காட்டுறேனே, இப்போ ஒண்ணு பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா. சரியா? இதுவரை நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க. அதுக்கு பேர் இ காமர்ஸ் நினைக்கிறேன். இங்க பாருங்க, அதே கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் தான் இருக்கும். இது கார்டு, அந்த ஜி என்ன பண்ணோம்னா பூட் ஸ்டாப்போட ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள அப்ளை பண்ணி வச்சிருப்பாங்க. சர்வீஸ் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கிரெட் ஆபரேஷன் தான். என்டிட்டிங்கிறது இங்க பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்டுக்கு தனியா ஒரு என்டிட்டி இருக்கும். எஸ், அதுதான் மாடல். மாடல் தான் என்டிட்டின்னு போட்டிருக்காங்க, புரியுதா? அதுக்கப்புறம் என்ன இருக்கும், யூசர் தனியா இருக்கும், எல்லாத்துக்கும் தனித்தனியா இருக்கும், ப்ராடக்ட் தனியா இருக்கும். கரெக்ட்? இப்போ இந்த அப்ளிகேஷனை ரன் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கணும், கண்ட்ரோலர்ல போயிட்டு இப்போ ப்ராடக்ட் வேணும்னா API/products. கரெக்ட்? அது பாத்தீங்கன்னா அது மூலமா எங்க ஆட் பண்ணிருப்பாங்க, ஆட்ரிபியூட்ஸ் மூலமா அந்த பேஜுக்கு தான் வந்திருக்கும், HTML பேஜுக்கு தான். கரெக்ட்? localhost 8080/API. இப்படி கொடுக்கும்போது இங்க வருது பாருங்க, டேபிள் மாதிரி வருது இல்லையா. கரெக்டா? இது எப்படி வருதுன்னா இது ஒரு கிரெட் ஆபரேஷன் தான். ஆக்சுவலா இது ஒன் கைண்ட் ஆஃப் கிரெட் ஆபரேஷன் தான். இது கார்ட், CART, கார்ட்ஸ். சரியா? கார்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதுலதான் இந்த இமேஜஸ், அந்த இதெல்லாம் எங்க டேட்டாபேஸ்ல இருந்து எடுத்து வர இன்ஃபர்மேஷன்ஸ். இது பாத்தீங்கன்னா இது ஒரு கிரெட் ஆபரேஷன். இங்க இப்ப நம்ம பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஆப்ஷன் தான். அங்க இருக்க டேட்டாவை இப்படி டேபிள் ஃபார்மேட்ல கொண்டு வந்துட்டு இது ஒரு பட்டன். இந்த பட்டனை கொடுத்தோம்னா டெலிட் ஆகணும். இதை கிளிக் பண்றோம் அப்படின்னா இன்னொரு திங்ஸ் வருதா, அதை பத்தின இன்ஃபர்மேஷன் இன்னொரு டேபிள்ல கொண்டு வந்து காட்டுது, டேட்டாவை எடுத்து வந்து காட்டணும். பிளேஸ் ஆர்டர் கிளிக் பண்ணா இன்னொரு பேஜுக்கு போகணும். பிளேஸ் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு பேஜுக்கு போகுது. அந்த பேஜ்ல இருந்து ஒரு டம்மியா ஒரு பேஜ் போட்டு வச்சிருக்காரு, HTML பேஜ். அதுல ஆர்டர் பிளேஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் ஆர்டர் போட்டு வச்சிருக்காங்க. இப்ப புரியுதா லாஜிக் என்னன்னு?
அவ்வளவுதான். இந்த ஃப்ளோ தெரிஞ்சா யூ ஆர் டெவலப்பர். அப்படிதானே? அப்படியா இல்லையா? எஸ், அவ்வளவுதான். நான் சொல்றது, இந்த கிரெட் ஆபரேஷன் தெரிஞ்சாலே போதும், எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ ரிமூவ் பண்ணா இங்க பாருங்க, இங்க இருந்து டெலிட் ஆயிரும். டேட்டா பேஸ்ல போய் பாத்தீங்கன்னா இருக்காது. கண்டினியூ ஷாப்பிங் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வரணும், ரீடைரக்ட் ஆகி. ஓகே, புரியுதா? இது டேட்டா பேஸ்ல இருந்து கொண்டு வந்து இந்த மாதிரி டிஸ்ப்ளே பண்றாங்க, அவ்வளவுதான். எஸ், டெலிட் மேப்பிங் யூஸ் பண்ணி அது ரிமூவ் ஆகுது. அதுதான் சொல்றது, கிரெட் ஆபரேஷன் தெரிஞ்சாலே போதும், யூ ஆர் டெவலப்பர். அதுதான் இம்பார்ட்டன்ட். அதனாலதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம், அந்த ரெஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணியும் கிரியேட் பண்றது, அப்டேட் பண்றது, டெலிட் பண்றது பார்த்தோம். ஏன் அதை பார்த்தோம்? ரியல் டைம்ல அதான் பண்றாங்க. நீங்க வேணா திங்க் பண்ணி பாருங்க, எவ்வளவு பெரிய அப்ளிகேஷன் எடுத்து பாருங்க. கரெக்டா? நம்ம வேணா அப்டேட் பண்ணுவோம், புதுசா வேணா கிரியேட் பண்றோம், அதை சேவ் பண்ணோம்னா சேவ் ஆகுது. இது அப்டேட் பண்றீங்கன்னா அப்டேட் ஆகணும், டெலிட் பண்றீங்கன்னா அங்க இருந்து டெலிட் ஆகணும். அப்படிதானே? இப்ப நம்ம அமேசான் சைட் எல்லாம் எடுத்து பாருங்க. ஸோ நம்ம அமேசான் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா? இப்ப இந்த அமேசான இப்ப இதை நீங்க மைண்ட்ல வச்சு கூட ஒர்க் அவுட் பண்ணலாம். இந்த இடத்துல போயிட்டு இப்ப நான் மொபைல் வேணும்னா கேட்கிறேன் அப்படின்னா எனக்கு மொபைல் இப்படி காட்டுது. ஆட் டு கார்டு அப்படின்னு கொடுத்தனா இங்க வருது, ஐட்டம் ஆட் வருது. இந்த கார்டு நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க காட்டுதா? இப்ப நான் ஆட் பண்ணேன்னா புதுசா இதே மாதிரி ஒன்று ஆட் ஆக போகுது. டோட்டல் ஐட்டம்ஸ் 5 வந்துருச்சு. இப்ப நான் டெலிட் பண்ணேன்னா அதுல இருந்து ரிமூவ் ஆக போகுது. அப்ப டெலிட் மேப்பிங் கால் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதா? இதை தாண்டி பெருசா எதுவுமே இருக்காது. நீங்க மைனஸ் எல்லாம் கிளிக் பண்றாங்கன்னா டெலிட் தான் ஆகுது. பிளஸ் பண்ணீங்கன்னா ஆட் ஆகிட்டே போகுது. இந்த ஐட்டம் இன்னொரு டைம் ஆட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப இந்த பட்டனை கிளிக் பண்ணா என்ன பேஜுக்கு போகணும்? எஸ். அப்ப இதை கிளிக் பண்ணா என்ன நடக்கணும்? இது வேலிடா இல்லையான்னு கேட்கணும். இந்த மாதிரி தான் அந்த பேஜை வச்சே நம்ம திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். இப்ப இந்த ஒரு பேஜ் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க. ஓகே, அப்ப எக்ஸாக்டா இந்த மாதிரி நான் லே அவுட் கொடுக்கணும். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு லிங்க் தான். இதை கிளிக் பண்ணும்போது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரி நடக்கும். ஆக்சுவலா இது டெலிட் பண்ணா நமக்கு என்ன பண்ண, அந்த கார்டுல இருந்து டோட்டலா டெலிட் ஆகுது. அப்படிதான் இப்ப சப் டோட்டல் வந்துட்டு 0ன்னு வச்சு இங்க பாத்தீங்கன்னா ஒரு என்னது, இது ஒரு பேஜ், ஒரு கார்டு தான். இதெல்லாம் கார்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்றோம். அதோட பிரைஸ் என்ன, அப்ப இந்த மாதிரி காட்டணும். கிளியரா? சோ இங்க பார்த்தோம்னா இங்க சர்ச் பண்ணலாம். இந்த ஃபில்டர் ஆப்ஷன், இங்க என்ன ஃபில்டர் நம்ம யூஸ் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி டேட்டா இங்க லோட் ஆகி காட்டும். இதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் உள்ள எழுதணும். புரியுதா? ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒவ்வொரு மாடியூலா தான் பண்ணணும். எடுத்தோடனேலாம் எல்லாத்தையும் பண்ண முடியாது. ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்லயே நமக்கு மாடியூல் பை மாடியூலா தான் ஒர்க் பண்ணணும். ஏன்னா இதுலயே பாருங்க நிறைய இருக்கு ப்ராடக்ட். நம்ம எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இப்போ யூசர் இருக்காங்க, கரெக்டா? அவங்க சைன்இன் பண்றாங்க, இது தனியா பண்ணணும். அப்ப அது ஒரு மாடியூல். புரியுதா? இந்த ப்ராடக்ட் வச்சு பண்றது அது ஒரு மாடியூல். இப்போ ரிட்டர்ன் அண்ட் ஆர்டர் அப்படின்னு நம்ம கிளிக் பண்றாங்கன்னா அதுக்கு தனி ப்ராசஸ், அது ஒரு மாடியூல். அப்போ ஒரு அப்ளிகேஷன் சொல்லும்போது எல்லாமே மாடியூல் பை மாடியூலா தான் இருக்கும். இதுதான் டீம் ஒர்க். இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாடியூல் டெவலப் பண்ண சொல்லிடுவாங்க, யூசர் மாடியூல். அப்போ அது ப்ராப்பரா ரிஜிஸ்டர் ஆகுதா, சைன்இன் பண்றாங்கன்னா பண்ண முடியுதா, அவர் ஆத்தரைஸ் யூசர், அந்த மெக்கானிசம்ஸ் எல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். இன்னொருத்தர் வந்து வேற மாடியூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா எல்லாமே டீம் ஒர்க். சரியா? கொலாபரேட் பண்ணிக்கணும். ஆமா, நிறைய ஒர்க் இருக்கு. ஒரு ப்ராஜெக்ட்ல ஒருத்தர் மட்டும் ஒர்க் பண்ண மாட்டாங்க, டீம் ஒர்க் தான். சரி, ஒருத்தர் யூஐ பண்ணுவாங்க, ஒருத்தர் ஏபிஐ டெவலப் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி ப்ராப்பரா நமக்கு என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சைட் கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ அப்ப அதுக்கு பேசிக்கா நமக்கு தேவை கிரெட் ஆபரேஷன் மட்டும்தான். அது கிளியரா தெரிஞ்சாலே போதும், எங்கூடி கொண்டு என்னத்தை போகணுங்கிறதே தெரிஞ்சிடும். இப்போ ப்ராஜெக்ட் பண்ணாங்கன்னா எப்படி, ஒன்லி கிரெட் ஆபரேஷன்ஸ் மட்டும்தான். நம்ம இங்க என்ன எடுத்தோமோ அது மட்டும்தான், எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ அதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்னா அந்த அளவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து மேக் பண்ண முடியும். அது பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா டெஃபினட்டா சொல்றேன், உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். அந்த ஐடியாஸை வச்சு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல உள்ள போனீங்கன்னா உங்களால என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ண முடியும். இது நம்ம பார்க்கறது ஒன்லி பேசிக்ஸ் மட்டும்தான், இதுல இன்னும் நிறைய இருக்கு. சரியா? இந்த பேசிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் ஃபர்தரா உள்ள என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும். அதாவது இந்த கோடை பார்த்தோன்னே என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும்.
சரியா? இன்னும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இதுல இருக்கு. சரி, ஓகே, நம்ம ரிமைனிங் என்ன பண்ணலாம் அப்படின்னா நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதே இந்த மாதிரி எனக்கு என்ன பண்ணிருக்கணும், வந்திருக்கணும் ஃபர்ஸ்ட் திங். இதுல டேபிளோட டிசைன்ஸ் நீங்க என்ன வேணாலும் போட்டுக்கோங்க, பிரைமரி போட்டுக்கோங்க, செகண்டரி போட்டுக்கோங்க, யுவர் விஷ், அந்த லுக் அண்ட் ஃபீல் எப்படி வேணாலும் நீங்க எடுத்துவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இதை எடுத்து வந்துருக்கணும். ஓகே, பண்ணிக்கலாமா மதன்? இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணி அனுப்பணும். ட்ரை பண்றேன். ஓகே சார். ஓகே சார். ஓகே guys, thank you so much. Bye. Okay, thank you sir. Thank you.